முருகா. நீங்கள் எல்லாம் அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்னை மாநில ஏற்றுக்கொண்டே அவுட்டு போயிருச்சு. அவளோடு அவளாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் மருதமணி கார்த்திக் ராஜா கலைக்குழுவினர் வழங்கும் பள்ளி திருமண மத்தியில் ஆரம்பிக்கணும். அனைவரும் திரளாக வந்து நாடகத்தை கண்டு கழித்து அந்த அம்மனின் ஐயன் அருள்படி செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றோம். அனைவரும் அருகே ஆதரவு தருகிற நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம். அந்த மோளத்துக்கு ஏத்துங்க. ஹலோ ஹலோ இருக்குதையா இங்கே இருக்குதையா ஞான முகத்துக்கு வான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பீர் கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பீர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு வான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா சதுர்த்தி விரதம் இருந்த சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா சதுர்த்தி விரதம் இருந்தா சங்கடம் எல்லாம் விலகும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா முன்னாள் நோம்பும் இருந்தா உடலில் நல்லது நடக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு ஏத்து வான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா தினசரி பூஜைகள் செஞ்சா மனப்படி எல்லாம் கிடைக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா நினப்புள்ள சாமி இருந்தா நிச்சயம் சொன்னது பழிக்கும் ஐயா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டு சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா கண்ணு ரெண்டும் சின்னதையா கருணை ரொம்ப பெரியதையா ஞான முகத்துக்கு ஏத்து வான வைத்த சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா கற்பக பீர் கேட்டு அத்தனை பலன்களையும் கற்பக பீர் கேட்டு அத்தனை பலன்களையும் எப்பவும் கொடுக்குதையா எப்பவும் கொடுக்குதையா ஞான முகத்துக்கு ஏத்த வான வைத்து சாமி இங்கே இருக்குதையா இங்கே இருக்குதையா முரண்டு பிடிக்காத முண்ட கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா கணக்கண்ண உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா அவ
வச்ச சோத்த நீ முக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ ஓ நாக்கு ருசிக்க குடிச்ச அடி சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத்த எக்கிரியே பாரேண்டி பாரு அவ தவிப்பத மனமாறா கொஞ்சம் மாறா நீ கொதிப்பத முரண்டு குடிக்காத முண்டை கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா கணக்கன உருட்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா வேப்பிலையை இடுப்புல சுத்தி எங்க இடுப்ப சுத்தி வேண்டிவனி கோயில சுத்தி உன் கோயில சுத்தி கணத்துல அழகு மேல் குத்தி அம்மா அழகு குத்தி பால்குணங்களை எடுத்த அந்த பாலையும் முகத்தை பாரு பாரு எம்மாடி முட்டை பால் உனக்கு தந்தா சுட்ட மீன படைய வச்சா கட்டுக்கு தீத்தாலு நீ காவுக்கிட்டு நிக்கிறியே எம்மா பத்து நீங்க விரதத்துக்கு சக்தி ஒண்ணு இருக்குதுன்னா வெத்தவளே மனமிறங்கு பாசத்துக்குள் நீ இடங்கு அம்மா கடனியே கொதிச்சு புட்டா சூடாத்த நீரேது காரி நீ மீனாட்சியா மாறம்மா அம்மா கற்பூர தீபமேத்தி கைவிளக்கு போட்ட அந்த கற்பரசி வாழ்வை எண்ணி பாரம்மா அடி பெண்ணினந்தா அது என்று உன்னிடந்தா வேண்டுவது உன்னிடந்தா அடி சத்தியமனு பக்தரை காக்க என்னிடம் வந்து சத்தியம் பண்ணு எம்மா முரண்டு பிடிக்காத முண்டை கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்து அம்மா எம்மா கணக்கன ஊட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா குச்சி மஞ்சளா வச்சு எடுத்து அம்மா அரைச்செடுத்து புசு புசு குளிக்கவும் வச்சு உன்னை குளிக்க வச்சு உச்சி மல்லி மாலையும் கட்டி உன் கழுத்தில் போட்டு உங்ககிட்ட வாழ்வ காக்க வாடி 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 அம்மா முப்பதையும் காய்ப்பதையும் கப்பவளை அம்மா கப்பவளை போல செஞ்சா கடவுளும் பொய்யாயி அம்மா குங்குமத்தை கொடுத்த கையால் மங்களத்தை பறிக்கலாமா குலவிழி அம்மா நீ கோரபடி கேட்கலாமா அம்மா புருஷவனம் கேட்டு இங்கே ஒரு காலில் தவம் இருந்த மாங்காட்டு காமாட்சி வாடி அம்மா அம்மா குடிசை முதல் மாடி வரை குடும்பத்து பெண்களுக்கு தாழையில்லா வாழ்க்கை இங்கே கேளியம்மா அடி வந்து விடு கோபம் விட்டு வந்து விடு பூ மட்டும் தந்து விடு அடி வந்துடு 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 நம்பிடு பக்தரை காட்டிட இங்கே வந்துடம்மா அம்மா முரண்டு பிடிக்காத முண்டை கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்த அம்மா அம்மா கணக்கன ஓட்டாத கருமாரி அம்மா கத்தியணி காட்டாத காளி தேவி அம்மா அவ அக்கி வச்ச சொத்த நீ முக்கு முட்டை குடிச்ச அவ ஊத்தி வச்ச கூழ உனக்கு ருசிக்க குடிச்ச சங்கரியே பைரவியே பட்டுன்னு வரத்த எக்கிரியே பாரேண்டி பாரே அவ தவிப்பத மனமாறா கொஞ்சம் மாறா நீ பதிப்பத முரண்டு பிடிக்காத முண்டை கண்ணி அம்மா முறைச்சு பார்க்காத பாளையத்த அம்மா அம்மா கணக்கன ஊட்டாத கருமாரி அம்மா கத்தி எண்ணி காட்டாத காளி தேவி அம்மா எல்லாரும் வணக்கம்யா. அம்மா மைக் எடுத்தா சொல்லு என்ன மான் கேட்கணுமா அண்ணன் இல்ல நம்ம சுத்தம் முந்தா நாள் பாட்டுல நான் பாட்டுல ரெட்டாவது சேர்ந்த காளீஸ்வரன் ஆறுதல் கோமளி வந்துட்டு குத்தாரா வந்துட்டு ஆலா
நம்ம பிளாக் பேரல் வணக்கமே வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே 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 வணக்கமே. அப்படி பள்ளிக்கூடம் போகாம 8 மணி அளவுனா வயிற்ற குத்துது வயிற்ற கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் எப்படியாவது மண்டையை போட்டணும் வேண்டிக்கிட்டு இருக்கிற என் தம்பிகளுக்கு வணக்கமே வணக்கமே வணக்கமே. வந்திருக்க அனைவருக்கு வணக்கமே வணக்கமே வணக்கமே. வந்திருக்க அனைவருக்கு வணக்கம். வாங்க உட்காருங்க அந்த காலை நிற்காதீங்க உட்காருங்க நீங்க வந்த கால நிக்காதீங்க. ஓடிய வாங்க வாங்க உட்காருங்க அந்த காலை நிற்காதீங்க. பதயத்தை விட்டு விலகி பதயத்தை விட்டு விலகி ஓடுறா இங்க பக்குவமா உட்காருங்க. வாங்க வாங்க உட்காருங்க இங்க வந்த காலை நிற்காதீங்க. கோமாளி கோமாளி நான் ஒரு ஏமாளி ஏமாளி கோமாளி 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 சகல ஒரு ஏமாளி 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 திணையத்தூர ஒரு கோமாளி ஏமாளி 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 திரையத்தோட ஒரு கோமாளி. அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க ஒரு அன்புடைய நாடகத்தை பாருங்க. அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க. தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க. தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி பாருங்க. கைவிடாத நாடகத்தை பாருங்க பாருங்க. அம்மா மாதிரி அத்த மாதிரி பாருங்க அன்புடைய நாடகத்தை பாருங்க. ஆலோலம் சோ அப்படின்னு பறவை வரட்டலாம்னு நாங்கெல்லாம் ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி மாடுக்கு மட்டும் ஏத்துங்கண்ணே அவுட்டு போயிடுச்சு இதை மட்டும் ஏத்துங்க. ஒரு ஆளும் பறவை வரட்டணும்னு கிளம்பி ஒரு ஊர்ல இருந்து வந்திருக்க ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் கூட்டம் கடல் மாதிரி இருக்குது. அங்கே சோறுங்கிறதுக்கு கூட்டம் கடுமையாக இருக்குது. இங்கே மட்டும் சொட்டை சொட்டையாக இருக்குது. இப்படி முன்னால் வந்து உட்காந்தாவில் எங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும், உங்களை பார்த்தா எங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு தான் இந்த திருவிழா வைக்கிறது. வாழ்க்கையில் பல பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைலாம் இருக்கக்கூடாது. எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செஞ்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லித்தான் இந்த நாடகத்தை சேர்ந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்லித்தான் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்யுது. எல்லாரும் முன்னால் வந்து உட்காந்து இந்த நாடகத்தை ரசிக்குமாறு கேட்டுக்கொண்டு எங்களது கலைப்பணியை எளிதே துவங்குகின்றோம். பெரும்பார்ந்த பெரியவர்களை பெரும் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய தாய்மார்களே மற்றும் இந்த விழாவினை குறிப்பிட்ட விழா குழுவினர்களே மற்றும் இந்த நாடகத்திற்கான வருகின்ற வட்டார நாடகக்கான மக்களே, எதிர்கால இளைஞர்களே, எழுச்சிமு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, காலையில் கார் சென்று நாளையில் வீடு திரும்ப விவசாய மக்களே, அண்ணன் என்னைக்கு ஊருக்கு போவேன் தின்ன நமக்குன்னு திட்டமுறை கிடக்கும் திருட்டு கட்டைகளே உங்களை மாதிரி ஆமா மற்றும் காஜவாடிக்கு ஒண்டி கட்டையே தொண்டி கட்டையே மற்றும் வருகின்ற காவல்துறை அதிகாரி அவர்களை, ஊர் பெரியோர்களே, தாய்மார்களே, தந்தைமார்களே, இளைஞர்களே, இளைஞர்களே, மாணவர்களே, மாணவிகளே, குழந்தைகளே, குழந்தை செல்வங்களை மற்றும் வெளியிலிருந்து நாடகத்தை காண வருகின்ற வட்டார நாடகராசி மக்களை அத்தனை அன்பு சொந்தங்களை வருகே வருகேனே வரவேற்றுக் கொண்டு எங்களது நாடகத்தை இதோ இதோ அண்ணே அங்கே போயிடுச்சு இதோ இதோ நாடகத்தை ஆரம்பிக்கின்றோம் என்பதை கொண்டு எங்களது கலைப்பணியை எழுதியே தூங்கினா அந்த சைடில் இருக்கிறவங்க அப்படி முன்னால் வந்து உட்கார்ந்தாத்த உங்களை பார்த்தா எங்களுக்கு அப்படியே நடிப்பு புளியும். கொஞ்சம் கூட்டம் குறைஞ்சிச்சுன்னா நடிப்பு சுருங்கிடும். 100க்கு போய் 70க்கு வந்து அப்புறம் 30க்கு வந்துடும். எல்லாரும் முன்னால வந்து இருந்து ஐயா வண்டி புகை தெளிச்சுன்னா என்னடா பண்ணுவேன்? ஆயில் லீக் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னைக்கு லீக் ஆகுது, அப்ப இருந்து லீக் ஆகுது. 16 வயசுல இருந்து லீக் ஆகிட்டு தொகை லீக் ஆயிருச்சு. கொஞ்சம் டைட் பண்ண வேண்டியதானப்பா. டைட் பண்ண முடியாது. ஏப்பா ஒரு வண்டி இருந்தா ஒரு இன்ஜின் பழைய இன்ஜின்னா நல்லா வேலை செய்யும். அப்படி சொல்லு. இப்ப உள்ள இன்ஜின்லாம் வேலை அதிகமா செய்யாது. ஏன் சார் அப்படி? நல்லா ஒரு கார் வாங்கிட பாருங்க, பழைய இன்ஜின்னா நல்லா இருக்கு, எந்த வேலையும் இருக்காது. சரி இப்ப சென்சாரு புல்சாரு மைசாருங்கிற ஒரு மயிலும் புரியல. ஓட்டிட்டு போறேன் தெருவில் இருக்கிறேன், ஒண்ணுமே பற்றும் தெரியல, ஒன்னும் தெரியல. அங்கிருந்து மெக்கானிக் போடுறா மெக்கானிக் முழிக்கிறேன், என்னென்ன போட்டிருக்கு பார்த்து சொல்லுங்க அப்படி. எல்லாமே இப்படி வந்துருச்சு. அதே மாதிரி உணவு பழக்கம் அப்படித்தான். ஆமா அப்ப சாப்பிட்டாங்க கம்பு சாப்பிட்டேன் கம்பா நின்றுச்சு. ஆமா சகலா. கேழ்வரகு சாப்பிட்டேன் கிளம்பி நின்றுச்சு. ஆமா சகலா. எது சாப்பிட்டாலும் எதுவுமே செல்பே எடுக்குது. அது ஏன் சகலா அப்படி? இப்ப அப்ப உள்ள சாப்பாடு நம்ம உணவுலாம் அப்படி விவசாயம் பண்ணோம்னா ஆட்டு புளிக்க ஆட்டு மாட்டு சாணம் மனுஷன் சாணம் அதெல்லாம் சாப்பிடுவியாடா? இல்லடா. ஆமா உரமியா உரம். ஆமாயா மனுஷன் சாணம் உரம் இல்லையா? நீ வேற நல்ல கதையா எதுவுமே கேட்கல. முடியல மாமியா செத்து போச்சு இன்னைக்கு நாடகத்துக்கு வராம இருப்போம் பார்த்தேனே. சரி இவ்வளவு தூரம் அட்வான்ஸ் வாங்கிட்டோமே, சிவாவும் மருதமணி மாட்டிக்கிடுவான்னு வந்தேன்.
தொண்டையை கட்டிக்கிச்சு எனக்கு. உங்களை எல்லாம் குறை சொல்ல முடியாது, பாவம். மாமியார் செத்து 2 வருஷம் ஆச்சு. ஏண்டா அழுகுறடு? ஏண்டா சகல? இன்னைக்கு எனக்கு அழுக வருது. ஏண்டா சகல? இந்த அவசர மசருக்கு கண்ணீர் வர்ற மாதிரி. அதனால் கொஞ்சம் பார்த்து அனுசரிச்சு. ஏன்னா இப்போ சாப்பாடு அப்படி சாப்பாடு எல்லாம் அப்போ உள்ள சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டனால இந்த கம்பெனிலாம் சேர் போட்டு உட்காந்துருக்கு. இப்போ நம்ம கம்பெனி சேர் போட முடியல, எதுவுமே போட முடியல. திடீர்னு கிளம்புது, திடீர்னு அவுட் ஆகிருக்கு. கெடுதல் புள்ள அப்படி வந்துருச்சு உணவு. இப்போ சோறு தின்னா சுகர், வாழைக்காய் சாப்பிட்டா வாய்வு, கொத்தரங்காய் சாப்பிட்டா வாய்வு, உருளைக்கிழங்கு சாப்பிட்டா வாய்வு, முட்டைக்கோஸ் சாப்பிட்டா வாய்வு, சிக்கன் சாப்பிட்டா சூடு, மட்டன் சாப்பிட்டா அட்டாக்கு, வர்த்தமீன் சாப்பிட்டா கொழுப்பு, சின்ன பழம் சாப்பிட்டா கொழுப்பு, சாப்பிட்டா பித்தம். சொல்லு ராசா, என்ன திங்கிறது? நான் ஒரு யோசனை பார்த்தேன். இந்த வருஷம் வைக்க குளத்தை திங்கலாம் பார்த்தேன். வைக்க குளத்தை அதுவும் கிடைக்கல. கேரளாவிலிருந்து ஒரு குரூப் வரேன், அவன் கட்டினா 80 ரூபாயா, நம்ம கட்டினா 150 ரூபாயா. மனுஷன் இப்போ எப்படி வாழ்கிறேன்னே தெரியலை. இருக்கிற வரை சந்தோஷமாக வாழணும். வாழ்க்கையில் ஒற்றுமை முக்கியம். என் தம்பியெல்லாம் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கா தெரியுமா? சந்தோஷமாக வேண்டிக்கிட்டே இருப்பேன். நாளைக்கெல்லாம் அண்டவனே மாறியாத்தா எப்படியா டீச்சர் மண்டையை போட்டோன்னு நாளைக்கு பள்ளிக்கூடம் போகாமல் வேண்டாம். டீச்சர் சாகம்னா வேண்டுவாங்க. நல்ல கதையை கருத்தேன் ரொம்ப. அது மத்தாமல் ஆத்தா பேர்லாம் பள்ளிக்கூடம் போட்டோன்னா மனசு ரொம்ப வெறுத்து போய் பேசுவாங்க. என்ன ஐயா என்னையே பள்ளிக்கூடம் போச்சு, எந்த நேரத்தில் என்னையா நாங்களே போனோம். அவன் மட்டும் கிளப்பவே மாட்டேங்கிறேன். என்னை மட்டும் சொல்லிட்டு வாய் அப்படி வைக்காதடா, பயந்து வருது. சும்மா அவன் தான் எடுத்தேன், சீனியை நானே எடுத்தேன் அப்படின்னு சொல்ற குரூப்லாம் இருக்குது. அதான் சிரிக்கிறேன். அப்போ உண்மை உண்மை இந்த குரூப்லாம் அதே சந்தோஷத்திலே இருக்கேன். நான் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வாழ்க்கையில் நல்லா படிக்கணும். ஆத்தாப்பன் சொல்கிற கேட்டுக்கிட்டு நல்லா, ஏன்னா எத்தனை வேலை வேணாலும் பார்த்துடலாம். கல்வி செல்வம் தான் அழியாத செல்வம். நல்லா படித்து மண்டை உள்ள போனாலும் அந்த கல்வி செல்வம் மட்டும் அழியாது. இப்போ நம்ம நாடகத்தில் நடிக்கிறோம். ஆமாம், திடீர்னு கொரோனா வந்துச்சுன்னா நாடகம் ஆட முடியாது. ஆமாம், ஒரு வேற வட்டி பார்க்குறோம், திடீர்னு ஏதாச்சும் வேலை இல்லை, வேலை இல்லைங்க. படிச்சுட்டோம்னா நம்ம எங்கே வேணாலும் போய் வேலை பார்க்கலாம். ஏன் சாகல கொரோனாவில் அதிகமாக அனுபவிச்சிட்டியோ? அந்த கதையில ஏன்டா ஏன் சாகல சொல்லியா? ரொம்ப எடுத்துட்டாங்க. என்ன சாகல சொல்ற? நாடகத்துக்கு வந்தா நல்ல காசு, விடிஞ்சா காசு 4000, 5000, சரி 8000, 10000. அங்கே போனா வரும் வெயிலில் கடந்து கொண்டுட்டாங்க. 500 ரூபாய்க்கு செங்கக்கல் அல்ல போட்டு இத்த தண்டி உருவம் ஏறுனா எப்படி இருக்கு? அன்னைக்கெல்லாம் நம்ம அடியில் ஏறி இறங்க முன்னே நம்ம பட்ட வாடி எனக்கு தான் தெரியும். இதில் ஊருக்கு சாப்பாடு, சாப்பாடுக்கு சாப்பாடு, தண்ணிக்கு தண்ணி, சம்பளத்துக்கு சம்பளம், பொம்பளைக்கு பொம்பளை, விடிஞ்சா காசு. அங்கே முடிஞ்சா கூட சனிக்கிழமை தான் காசு அப்படின்னு சொல்லுவேன். என்ன சரி, நம்ம வாழ்க்கை அப்படி. ஆனால் ரொம்ப சிறப்பான ரசிகர்கள் எத்தனை கலைகள் இருந்தாலும் இந்த கம்ப்யூட்டர் காலத்திலையும் நாடகம்தான் முக்கியம். அப்படி இந்த நாடகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்து, ஏன்னா 5 லட்சம் ரூபா இருந்தா, 6 லட்சம் ரூபா இருந்தா ஆடல் பாடல் வைக்கலாம். ஒரு 3 லட்சம் ரூபா இருந்தா கிராமிய நிகழ்ச்சி வைக்கலாம். ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தா கராட்டை வைக்கலாம். ஒரு 1.5 லட்சம், ஒரு 1 லட்சம் ரூபா இருந்தா வில்லு பாட்டு வைக்கலாம். ஒரு 1 லட்சம், ஒரு 1 லட்சம் இருந்தா கும்மி பாட்டு வைக்கலாம். ஒரு 80,000, ஒரு 80,000 இருந்தா டைவர்ஸ் நிகழ்ச்சி வைக்கலாம். சகல டைவர்ஸுக்கு நிகழ்ச்சி உண்டாப்பா? அதுக்கு இன்னும் பத்திரிக்கை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. மாரிமுத்து மகள் சோனியாவுக்கும் சுந்தரி மகன் கௌதமுக்கும் ஆவணி மாசம் 28ஆம் தேதி 9:30 to 10:30 டைவர்ஸ் நிகழ்ச்சி. சால விருந்தெல்லாம் உண்டா? அதுலேயே நிறைய ஆள் கேட்பேன், டைவர்ஸ் வைக்க சரி எங்களுக்கு என்ன சரக்கு வாங்கி தர அப்படின்னு. அவன் குடும்பம் பிரியுது, என்ன கேட்பேன், எனக்கு நல்ல சரக்காக வாங்கி வச்சிருக்கேன். இப்போ சரக்குத்தான் வாழ்க்கை. ஆமாப்பா, நல்லதுக்கும் சரக்குத்தான், கெட்டதுக்கும் சரக்குத்தான். ஐயப்பன் கோயிலுக்கு இருமுடி கட்டுறதுக்கும் சரக்கு கேட்குறேன். பிளாக் பேரல் இன்னும் போகிற இருமுடியில கட்ட சொல்லிடுவாங்க போல மனுஷன் வாழ்க்கை. கோயில குடிச்சிட்டு அதுலேயே இங்கே மாலை ஓட்டு போகிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அதெல்லாம் இன்னும் 1 மாதம்தான் இருக்குது. ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி. பார்த்தா ஐப்பசிலாம் பாருங்க, ஆத்தி கண்ணன்னு இருப்பேன். விடிஞ்சா ஆவணி கார்த்திகை 1ஆம் தேதி முதல் நாள்லாம் நிற போதையாக இருப்பேன். முடிச்சு காலையில் கோயிலில் போய் ஐயப்ப கோயில் மாலை ஓடையில் குருசாமிகிட்ட கோயிலில் போய் குளிச்சுட்டு கடலில் விழிச்சிட்டு இந்த குருசாமிட்ட மாலையை ஓட்டு அப்படி மாலை ஓடுறதுக்கு போய் நிற்பேன். சாமியே சரணம் ஐயப்பானுக்கள் புராந்தி வாடை அடித்து குருசாமி பல்ட்டி அடிச்சிருவேன். கண்ட சரக்க போட்டு இன்னையோட நான் பழக்கத்தையே விடுறோம்னு பல்ட்டி அடித்து குருசாமி உனக்கு ஏண்டா மாலை விடணும்னு அவன் திரண்டு இந்த சரக்குத்தேன் பார்த்தா அந்த 48 நாள் அடடா. ஒருவேளை டைமண்ட் ரொம்ப இருக்குமாடா? எல்லாம் ஒன்று சாப்பிட்டா தேவைடா, என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையும் அடிச்சு பொண்டாடி சொல்றேன். இன்னுமே நான் சரக்கே தொட மாட்டேன், இன்னையிலேருந்து நான் ரொம்ப தெய்வ பக்தியாக இருக்கேன் அப்படின்னு. அதான் 48 நாளும் சந்தோஷம் வாழ்க்கை. அடடாடா சாமி
கொண்டாடி கேட்கறது உங்களுக்கு சாமி இட்லி அவிக்கவா, ஆஹா சாப்பாடு வைக்கவா, ஆஹா நைட்டுக்கு இது வைக்கவா, எது சகல புட்டு அவிக்கவா விக்கவா அப்படின்னு ஒரு 48 நாள் சந்தோஷம் தாங்க முடியாது. 49 நம்மளுக்கு அப்ப தண்ணியை போட்டு நோத்தா என்னடி சாம்பார் வச்ச, குழம்பு வைக்கிற குழம்பு அப்படின்னு. அதே மாதிரி பொம்பளை ஆளுக்கு என்ன செஞ்சு ஒரு 8 நாளைக்கு இந்த ஓம் சக்தி கோயிலுக்கு கிளம்பிடுச்சு. நான் மாதிரியே சேப்பு சட்டை ஓடிக்கிட்டு சட்டை போட்டு பார்த்தா அவங்க ஊரில் குளிக்க மாட்டா பல்வலுக்கு, அவங்க பார்த்தா சத்தி பண்ணிட்டீங்களா. அந்த 8 நாளைக்கு சந்தோஷம் தாங்க முடியாது. காலையிலே சத்தி பண்ணிட்டீங்களா, மதியம் சத்தி பண்ணிட்டீங்களா அப்படின்னு பார்த்தா 8 நாள் கழிச்சு 9 நாள் கோயில் கிளம்பி போய் வளர்த்தா ஆத்தாக்க அந்த சந்தோஷமே வேற. எப்படி சால அப்படியே ஊரில் அன்னதானம் போட்டு எந்த கிளம்பி போயில பாட்டு போட்டு கிளம்புவாங்க. எப்படி மகமாயி சமயபுரத்தாயே எங்கள் மனக்குறையை தீர்த்தாயே நீயே, அம்மா மகமாயி சமயபுரத்தாயே எங்கள் மனக்குறையை தீர்த்தாயே நீயே. அப்புறம் ஒரு 10 கிலோமீட்டர் தெய்வ பக்தியோடு இருக்கும். அப்புறம் 5 கிலோமீட்டர் தள்ளி போடுவா. அபய குரல் கொடுத்து அந்த நேரம் ஓடி சமயபுரத்தா அந்த நேரம் ஓடி ஓடும் சமயபுரத்தா ஒரு அருள்மிகு சன்னதியில் ஒரு முகம் பார்த்தா துன்பமெல்லாம் பறந்துட்டா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ ஓம் சக்தி ஓம் சக்தி ஓ. 30 கிலோமீட்டர் தாண்டவனா பாட்டு போடுங்க பாரு. அது என்ன படிச்சால ராத்திரி நேரத்து பூஜையில் தரிசன என்ன சால பேண்டுக்குள்ளதும் போயிருச்சா? என்னையா இந்த கோயிலுக்கு தானே போறாங்க? அப்படித்தான் போவா. கொஞ்சம் கழிச்சு வண்டியை நிப்பாட்டுவாங்க, நிப்பாட்டி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் வண்டி எடுத்து கிளம்புவாங்க. கிளம்பி போயில பாட்டு படிப்பா வர அப்படியே டிரைவரமா டிரைவரா சக்தி டிரைவர் டிரைவரமா டிரைவரா பாட்டு போறல அவன் டிரைவர் மேலே போய் விழுகிறது. டிரைவரமா டிரைவரா அவன் கடுப்புல லூசு முண்டேட்ட மாட்டிக்கிட்டோம்னு கிளியர் போடுறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அன்னைக்கு ஒரு பார்க்குறேன் ஒருத்தன் வேகமாக ஓடி போய் கம்மாய்க்குள்ள உண்டு வேலை கவுத்துட்டேன். அங்கேருந்து ஒரு பொம்பளை டிரைவர் மாட்டேன் லூசு முண்டை எங்கே டிரைவர் அம்மாய்க்கு வேணும் அப்படி வந்துருச்சு. ஏன்னா வாழ்க்கையில் சந்தோஷம் முக்கியம். தெய்வத்தை மனசார வேணும்னா வாழ்க்கையில் எப்பவுமே நல்லா இருப்போம். ஒரு 10,000 கலைஞர்கள் நாங்கள்லாம் நல்லா இருக்கோம்னா யார் காரணம்? உங்கள் மாதிரி ரசிகர்கள் இந்த தெய்வத்தின் அனுக்கிரகத்தில் தான் இந்த கலைஞர்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு என்பதை தெரிவித்துக் கொண்டு நாமெல்லாம் காக்கின்ற இந்த ஊரில் இருந்து வீட்டிருக்கின்ற அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு அந்த தேவி வீர சின்னம்மான் அந்த தெய்வத்தை வணங்கி கலைப்பணியை துவங்கும் என்பதை தெரிவித்துக் கொண்டு கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வாரி தருகிறார். கருணாக முருவெடுத்து கருமாறி அருகிறார். மகிழகிலே முண்டகே கன்னியம்மா ஐயனார் குலத்தில் வாழுகின்ற தேவி வீர சின்னம்மான் ஐயனார் குலத்தில் வாழுகின்ற தேவி வீர சின்னம்மான் அகிலாண்டேஸ்வரி மகமாகி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு மாறுளை மாறி கருகிறார். கருணாக உருவெடுத்து கருமாறி கருகிறார். மயிலையிலே உண்டது கண்ணியம்மா தனிவாழும் காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமார் அகிலாண்டேஸ்வரி மகமாயே அம்மா தாயே கருமாரி கருணை உள்ளத்தோடு அம்மா அருளை வார்த்தை உருவெடுத்து கருமாறி அருகிறார்.
எண்ணமெல்லாம் தீர்ப்பவளே எங்கள் முத்து மாரியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோழுகம்மா அருளை வார்த்தறி அருணாக உருவெடுத்து கருமாறி அறிகிறார் தீச்சட்டி ஏந்தி வந்த திருமுகத்தை காண வந்தோம் ஏந்தி உந்த திருமுகத்தை காண வந்தோம் தீச்சட்டி ஏந்தி வந்த திருமுகத்தை காண வந்தோம் அவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டியிருோம் மாவிளக்கு போட்டு உன்னை மனமாற வேண்டுகிறோம் தொட்டில் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவார் கட்டி செல்வோர்க்கு குழந்தை வரம் தந்திடுவாய் தொட்டில் கட்டி செல்வோர் குழந்தை வரம் தந்திடுவாய் நீல காமாட்சி குழந்தையாக அகிலாண்டேஸ்வரி மகமாயமோ தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி கருணை உள்ள தோற்றமாறுலே வாழ்த்தறி அருளாக உருவெடுத்து அருமாறி அகிலகிலே உண்டக புண்ணியம்மா அங்காடு தனிவாடு காமாட்சியம்மா அங்காடு தனிவாடு காமாட்சியம்மா அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாயே கருமாரி அகிலாண்டேஸ்வரி மகமாயி அம்மா தாய் கருமாரி கைதட்டி 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 இதோ மத்தியிலே நீங்கள் எல்லாம் ஆவலோடு ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அடிக்க காத்து கொண்டிருக்கிறார்கள் ஏண்டா பயமுறுத்துற இப்படியாவது கத்தினா தாண்டா காசு வாங்க முடியும் ஊர்ல என்னது ஊரை ஏமாத்தணும்டா நல்லா ஜோரம் நல்லா கை தட்டி கொடுத்து உற்சாகப்படுது நல்லா அதான் பெண்கள்லாம் நல்லா தட்டுங்க அல்ல புருஷனை மட்டும் முதுகுலே ஓட்டு குத்துறீல்ல நல்லா கை தட்டி உற்சாகப்படுத்தினா தான் எங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு மட்டும் என்ன கரத்தும் பொன்னகரமாய் விளங்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டம் கமதி வட்டம் ஸ்ரீ ராமசாமிப்பட்டி ஐநர்களும் கிராமம் 24 மணி இந்து தெலுங்குப்பட்டி செட்டி பங்காளியில் உழைமுறைக்கு பத்திப்பட்டு ஸ்ரீ அருள்மிகு ஸ்ரீ தேவி வீர சின்னம்மான் திருக்கோவில் அஷ்டபத்திர மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு நாடகம் நடைபெறும் அனைவரும் காண வருவதற்கு பராபரம் ஆவணி மாதம் 6ஆம் தேதி சீசன் முடிஞ்சு விட்டது ஆவணி 6ஆம் தேதி 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில்பாக வந்துள்ள சிங்கார கலையரங்கில் இன்றைய தினம் புகழ்பெற்று எழுதி கொண்டு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமண நாடகம் பங்கேற்கக்கூடிய நாடகர்கள் தங்களுக்கு தெரிந்தவளாக இருந்தாலும் சரி பெரியவளாக இருந்தாலும் சரி தெரியப்பட கடமை ஆகவே முத்தமிழை முறையை கற்று சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கூட்டி வரும் நடிப்பு செய் வேந்தன் அன்பு அப்பா அறந்தாங்கி அருகாமையில் மேலப்பட்டுவை சேர்ந்து கேபிஏ காளிமுத்தவர்கள் வெறுங்கமலையிலே வேலன் வேடன் வெத்தனாக நடித்து காத்து வருகிறார் எதுக்கு உரையாடி குயில் ஓண்டு குயிடும் கோகில வாணி அன்பு சோரி சென்ற இடமெல்லாம் வெற்றி மனசு கூட்டி வரும் இணையதள புகழ் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் கம்மங்காடை சேர்ந்து ஏஆர் ராசாத்தி அவர்கள் வெறுங்கமலையிலே வள்ளியாக நடித்து காத்து வந்தார் புராணங்களை கற்று நாடக உலகில் நிகழ்கான என்று வெற்றி முறை சூட்டி வரும் அன்பு தம்பி விஜய் டிவி புகழ் திரைப்பட பின்னணி பாடகர் ரெட்டையாளத்தை சேர்ந்து மணமேல்குடி அருகாமல் உள்ள ரெட்டையாளத்தை சேர்ந்து எம் வெங்கடேஸ்வரன் அவர்கள் வெறுங்கமலையிலே நார்தராக நடித்து காத்து கொண்டிருக்கிறார்கள் ஆறுமணிய கலையரசு ஆறுமணிய சக்கரவர்த்தி அன்பு சகரை சென்ற இடமெல்லாம் வெற்றி முறை சூட்டி வரும் யூடியூப் புகழ் புதுகை DR மணிகண்டன் அவர்கள் வெறுங்கமலையிலே ஹார்மோனியம் பின்பாட்டு இசைப்பார்களே எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சனுக்கும் பூங்காத்து எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்சனுக்கும் பூங்காத்து தாளாட்டு தாளாட்டு பாவி ஒரு தீனூத்து பொழுது போகணும் எனக்கும் பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீக்கணும் அடிமானே உன் நெஞ்சத்து வைக்கிற ராகம் இது எம்பாட்டு எம்பாட்டு நெஞ்ச
நெஞ்சு நிற்கும் பூங்காட்டு தாலாட்டு தாலாட்டு பாவி வரும் தீனூத்து அழகான மாடத்திலே வந்த கிளி இரண்டு அதில் ஆழம் பாடி மனம் நொந்த கிளி ஒன்று காத்திருந்த சின்ன கிளி காயம்பட்டு கத்துதடி நேத்து வந்த வண்ணக்கிளி நெஞ்ச கொத்துதடி இளமானே தத்தளிக்கும் புத்த கிளி தாவுதடி விட்டு கிளி இல்லை தேடும் கிளியுங்கே நிஜம் காணுமா எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காட்டு தாலாட்டு தாலாட்டு பாவி வரும் தீனூத்து நந்தவனம் போட்டேன் அதில் அழகான மலர் செடிகள் நட்டு வைத்து வளர்த்தேன் பூமலர வந்ததெல்லாம் புத்தமுது வாசமடி பூப்பறிக்க வந்தவளோ புத்தியில மோசமடி அடிமானே கையில் உள்ள முத்துச்சரம் பத்திரமா வச்சுக்கணும் ஒரு நூறு பிரிஞ்சாலும் உதிர்ந்தோடுமே எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பொங்காட்டு தாலாட்டு பாடி ஒரு தீனூத்து ஓம் பொழுது போகணும் எனக்கோ பொழப்ப பார்க்கணும் உன்னை பழுது பார்க்கணும் எனக்குள்ள அழுது தீர்க்கணும் அடிமானே உன் நெஞ்சுக்கு வைக்கிற ராகம் இது எம்பாட்டு நெஞ்சு நிற்கும் பூங்காட்டு தாலாட்டு பாடி ஒரு தீனூத்து பலே ரொம்ப சிறப்பாக இசைத்த கைதட்டின ஒரு நாளுக்கு நன்றி. ரொம்ப சிறப்பாக இசைத்த அன்பு செல்வம் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு தம்பி இரட்டையாளத்தை சேர்ந்து காளீஸ்வரன் அவர்கள் மிருகமலையை மிருதங்கம் தபேலா டோலக் தவுல் செய்ப்பார்கள்.
எந்திரியா சந்தோஷமா இருக்கணும். லேடிஸ் வரப்போகுது. அருமையான பீச்சு ஊருக்கா மலை ரொம்ப சிறப்பாக சேர்த்து அன்பு தம்பிக்கு நெஞ்சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆல்ரவுண்ட் மாஸ்டர் ஆர்கெஸ்ட்ரா பிளேயர் புதுவை சேர்ந்த ஏகே அருள் அவர்கள் இவர்களுடைய ஆல்ரவுண்ட் செய்வார்கள். ரொம்ப சிறப்பாக சித்த அன்பர்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு தாயும் தந்தையுமாய் விளங்கக்கூடிய தாளம் புதுகை நீலகண்டன் அவர்கள் விரைவுகளை தாளம் செய்ப்பார்கள். சிறப்பாக சித்த இசை சகரர்கள் சார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறை சீன அமைப்பு மருதமணி கார்த்திகராஜா நாடக கலைக்குழு சீன்கமேரி என்பதை தெரிவித்துக் கொண்டு நாடகத்திற்கு சிறந்த முறையில் இப்படித்தான் ஒளிபரப்பி அமைக்க சொல்லிங்களுக்கு சிறந்த முறையில் ஒளிபரப்பி வந்திருக்கும் ஒளி அமைப்பு ஸ்ரீ திருப்பதி ராமசாமி பட்டி போன்ற ஒரு நல்ல செக்ஸ் பாட்டா பாட்டுக்கும் இறைவன் முருகன் என் பாட்டுக்கு இறைவன் முருகன் என் பாட்டு அதுக்கப்புறம் உண்டைக்கு வரி தெரியல. ரொம்ப சிறப்பான முறையில் ஒளிபரப்பி வந்திருக்கும் ஒளி அமைப்பு திருப்பதி ஆடியோஸ் ராமசாமி பட்டி என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் எங்களது கலைப்பணியை துவங்கிட மற்றும் ஆடல் அரசு அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரலை அந்தமான் புகழ் டெல்லி புகழ் சிங்கப்பூர் புகழ் டூ லேடிஸ் அருமையான பிள்ளை ரெண்டு பிள்ளைகள் அடடா ஒன்னு கொழுவலுன்னு ஒன்னு மெலுமலுன்னு தலை கட்டி பிடிச்சி ரேப்பு தான் நீ அப்ப ரேப்புக்குறா அதான் 3 லேடிஸ் சூப்பர் லேடிஸ் எனக்கு யாருன்னு எனக்கே தெரியல 3ல எது கிடைக்கும் அமைக்கிற வேண்டிய ஆடல் அரசி அபிநயம் தாஜா பொம்பளை சொன்னா அம்மாள் சிரிக்கிறேன். இப்ப நம்மளை பார்க்கல கடுப்பா இருக்கும் இவங்களுக்கு. நான் வர சொல்லுங்க ரெடியா இருக்கேன் பொம்பளைய கட்டி பிடிக்க பார்க்க. 3 ஒண்ணு சேர்ற சாயண்டுமா உடனே தெரியுமா கோபப்படாத மேல சண்டையை துட்டாரு மேல கடுப்புல இருக்காரு. ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை நடன பேரொளி புதுகை ஜெயவரியா என்னது ஜெயப்பிரியா டான்ஸ் காமிக் திண்டுக்கலை சேர்ந்த கோமதி சுமதி டான்ஸ் காமிக் வர மாட்டேன். துணி இது விழாங்கடா கையில் சிக்காதடா வரக்க வச்சமா பாலுடா இது விழாங்கடா கையில் சிக்காதடா வரக்க வச்சமா பாலுடா ஏ அந்தோணி ஏ அல்வோன்ஸ் அவ தொட்டு புட்டா அது அஞ்சான்ஸ் மீன் குழம்பு போல மனக்கு பொண்ணு கட்டு மரத்தை போல என சுமக்கும் கண்ணு செல்லுமியா செல்லுமியா அருமையா போச்சு ரொம்ப சிறப்பா. ஆனா எப்படி நீனும் சரியான வார்த்தையா இருக்க. பொம்பளை சொல்லணும்னா சிரிச்சுக்கிட்டே பாட்டு போறேன். அதுக்கு முன்னாடி தெரியும் ஒண்ணுமே இல்லை மச்சால சவுண்டே ஏத்துறாரு. ஏய் பப்ளிக் பொறுத்தாதடா பொம்பளை சொல்லலாம் ஒரு சுருக்குன்னு வச்சுட்டாரு அவங்க சொல்லாமி. ஏய்
இல்ல நம்ம சிறப்பாக இசைத்த அன்பு சகலைகளை சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு மற்றும் நீங்கள் எல்லாம் ஆவலாக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அன்பு வைத்தினர் விஜய் டிவி புகழ் திரைப்பட நடிகர் யூடியூப் புகழ் இன்ஸ்டா புகழ் எளிமையின் சிகரம் மருதங்குடியைச் சேர்ந்து மருதமணி அவர்கள் விறகுமலையிலே டான்ஸா பப்புனாக நடிச்ச காத்துக்கொண்டு ஏதாச்சும் உனக்கு பப்புனாக அவன் டான்ஸ் தான் ஆடுவாரு பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மற்றும் உங்கள் முன்னால் இன்று உங்கள் அன்பையும் ஆசிரியர் காத்துக் கொண்டிருக்கும் தொண்டி அருகாமையில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூரணை வட்டம் தொண்டி அருகாமையில் திணையத்துறை சேர்ந்த எம்பி கார்த்திக் ராஜா பபுல்காமிக் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இனிதே துவங்கிடும். நன்றி நன்றி கலந்து வணக்கம் வணக்கம் அன்பு உறவுகளே. உனக்கு மட்டும் சரியா சொல்லிக்கிற ஏன் ஜோடியில இல்ல உனக்கு மட்டும் சரியா சொல்றியா மத்த ஆளெல்லாம் அப்படி மாத்தி மாத்தி சொல்ற அது கரெக்டா தான் இருக்கு. என் சேவடி இது முன்னுரிமை எதுவும் இருக்கா? அடுத்த வருஷம் நம்ம நாடகத்துல டான்ஸ் இல்ல நாங்களே கட்டி பிடிச்சிக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை எழுதிய தெரிவிக்கின்றோம். பொதுமக்கள் அனைவரையும் நாடகத்திற்கான அன்புடன் அழைக்கின்ற இப்படிக்கு 24 மனை இந்து தெலுங்குப்பட்டி செட்டி வீர சின்னம்மாள் இதுல சின்னம்மாள் போட்டிருக்கு மேல சின்னம்மான் போட்டிருக்கு. நான் எதையும் படிக்கிறது அப்புறம் நான் படிச்ச சொல்லின்னு ஆள் வச்சு அடிக்க அன்னைக்கு பொன்னமுறை பக்கம் புழுதிப்பட்டின்னு போட்டுருச்சுடா. நீ என்ன சாலை படிச்ச? அப்புறம் உனக்கு தெரியாதா? அப்புறம் பின்னால கூப்பிட்டா தம்பி பப்புன்னு வாங்கன்னு 10 பேரு கூப்பிட்டு சூப்பரா நடிச்சு விட்டேன். ஒருத்தன் யார ஆனா நோட்டீஸ்ல புழுதிப்பட்டி போட்டுருக்கு புழுதிப்பட்டி அடுத்து இங்க சின்னம்மான் போட்டிருக்கு இங்க சின்னம்மான் போட்டிருக்கு என்பதை தெரிவித்துக் கொண்டு சின்னம்மாள் கோவில் பங்காளிகள் மற்றும் கிராம பொதுமக்கள் ராமசாமிப்பட்டி ஐயனார்குளம் கிராமம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மற்றும் இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் அன்பு மைத்தினர் ஆத்திவேலை சேர்ந்த அன்பு சிவா அவர்கள் மற்றும் அன்பு மைத்தினர் மருதகுடியைச் சேர்ந்த மருதமணி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த நாடகம் மட்டுமில்லை எந்த ஒரு நாடகம் வந்தாலும் குறைந்த செலவில் நிறைந்த கலைஞர்களை கொண்டு குறைஞ்ச செலவுனா 70,000 கூடனா 1,00,000 எந்த ஒரு நாடகம் வந்தாலும் தொடர்பு கொள்ளுங்க என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களை கலைப்பணியை இனிதே துவங்க. நன்றி சித்தப்பு. டீ எல்லாருக்கும் சூடா டீ டீ இல்லைன்னா ஆளுக்கு ஒரு கோட்டு டீ இல்லைன்னா அதுவும் சூடாத்தேன். பிளாக் பேரல் எல்லாம் காய் வெட்டி கட்டிருக்கு. ஆனால் இங்கே இந்த ஊரில் தான் பிராந்தி வாடையே வரல. சத்தியமாயா கும்பாசம் வச்சிருக்காங்க யாரு மேலே இந்த பிராந்தி வாடகை வரல. நேற்றுலாம் போன ஒரு கும்பாசம் இருந்தேன் தண்ணியில் மிதந்துருப்பாங்க போல ஒருத்தன் சூப்புங்கிற அவன் மேலே பிராந்தி வாடகை குபீர் சகல வாந்தி எடுத்து வச்சிருந்தாங்களா? பிராந்தி வாடகை அடித்தாலும் நமக்கு 2 கொடுத்தா தானே வாடகைக்கு வாடகை சரியாக வரும். அதுவும் கொடுத்த வாழும்ல ஊரை சொல்ல யூடியூப்ல எடுத்து போட்டு அந்த ஆளுங்க என்னை போட்டு அடிக்க அது எப்படி என்னை மாற்றி விடுறேன். அன்னைக்கு இப்படித்தான் இது பக்கம் ஊரை சொல்லிட்டு அந்த ஆள் காலையில் போன் அடிச்சிட்டேன் பப்புன்னு உன் கையை வெட்டுறேன் அப்படின்னு நீ வாடா நாடா மாடா ஆடுற அப்படின்னு அட்ரஸ் கொடுத்துட்டு வர வேண்டியதானா? அதெல்லாம் சொல்லிட்டேன் நேரம் அடிச்சாங்க போன மருதமணிக்கு அடிச்சு அந்த குண்டா ஒருத்தர் இருக்கால பொலியர் மாதிரி வெட்டியே ஒரு நான் சொல்லிட்டு ஐயா நாடகத்துக்கு வந்தால அண்ணானத்துக்கு வந்தாலும் அப்படின்னு எல்லாம் நாடகம் ரொம்ப சிறப்பாக ஒரு பாட்டு முடியும் நல்லா எல்லாம் ஜோரா அவர் கைத்தட்டு கொடுமா ஆத்தா அவ்வளோ ஆத்தாக்கார நல்லா கைத்தட்டுங்க. ஏதோ மந்திரிச்சு விட்ட மாதிரியே இருக்கிய கஷ்டப்பட்டு வரி கொடுக்குறது ஆம்பளை ஆளுங்க உங்களுக்கு என்னவோ இது மாதிரி இந்த கோயில் கும்பாச்சும் ஒரு சந்தோஷமா இருக்கும். எனக்கு நேரம் பத்தலை இல்லைன்னா சக்கு சக்கு இன்னும் கதையில நான் ஒரு ஆளே நாடகத்தை முடிச்சிருவேன். சாப்பாடு அருமையான சாம்பார் சாப்பாடு பா ஒரு வாரமா சாம்பார் சாப்பாடு ரொம்ப வேதனைப்பட்டு சொல்றேன். பாவம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம என்ன நினைப்பேன் அந்த ஆள் தெரியுமா? இவங்களை யாரும் கும்பாசம் பண்ண சொன்னது? ஒரு வாரமா சாம்பார் சாப்பாடு சாம்பார் சாப்பாடு. இப்ப போற காலத்தை பார்த்தா கும்பாயத்துக்கு மட்டனுக்கு சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அம்மா வயலெல்லாம் ஒத்துக்கிறேன் 48 நாள் ஒரு மண்டலங்கிறேன். அப்ப அரை மண்டலம் வந்துச்சு இப்ப மண்டலமா கும்பாயத்து கட்டாலும் புடாஞ்சிருக்காங்க. நல்ல வேலை ஐயருக்கு தண்ணின்னு வாங்கி கொடுத்துடாம அதை நான் சொல்ல அந்த ஆளுக்கு சண்டைக்கு கொடுத்துடாம இது வேற. ஏன்னா இப்ப சரக்கு தான் வாழ்க்கை. ஒண்ணு இந்த காலத்துல சரக்கு தான் கெடுதல். நம்ம சந்தோஷத்துக்காக சரக்கு சாப்பிடுவோம் ஒரு கட்டிங் சாப்பிடுவோம் அப்புறம் ஒன்று சாப்பிடுவோம் அப்புறம் ஊர் வம்பு இழுப்போம். யாராவது போன வருஷம் ஒருத்தன் நோத்தான்னு சொல்லிப்பேன் அவனை வெட்டுவோம்னு சொல்லுவோம். அவன் சொன்னவன் செத்து போயிடுவேன். அவன் வீடு பூட்டி கிடக்கு இவன் தண்ணியை போட்டு நோத்த நெல்லிய வாடா என்னை நோத்தா எப்போ நான் சொன்னேன் போன வருஷம் சொன்னேன் வா இப்போவா அடிச்சு ஒருத்தன் சண்டை உடையில பாருங்க 2 பேர் சண்டை உடையில அப்படி ஆய்வுன்னு சொல்லுவேன். இந்த ஒருத்தனை போய் எவனா பிடிச்ச வச்சுக்கவே பிடிக்கிறேன் ரொம்ப குதிப்பேன்
விடு மொத்த அவனை கொல்லாம விட்டுட்டோம்னா கம்மு நின்றுக்குருவேன் போனா அடி வாங்கிடுவோம் நீ விடு பிடிக்கவே மாட்டேன் அப்ப கம்முன்னு இருப்பேன் பிடிச்சான்னா ரொம்ப குதிப்பேன் விடு அவன் என்ன சொல்ல வேற உனக்கு தெரியுமா அப்படின்னு அது ஒரு குரூப்லாம் இருக்கு. ஆனால் தயவு செய்து ஏன்னா குடிதான் இந்த வாழ்க்கையை கிடைக்கிறது. என் தம்பியெல்லாம் நல்லா படித்து நிறைய பிள்ளைகளாம் ஆத்தாப்பை நல்லா சம்பாரிச்சு இவெல்லாம் கைமுட்டி மெம்பர்கள். என்னது கமிட்டி மெம்பர் ஏன்டா அப்படி மொட்டையா சொல்ற பயந்து தர்காம்பர் சேப்பு சட்டை யார் தெரியுமா வந்தேன் சச்சின் டெண்டுல்கர் பேட்டு தண்டி என்ன சொல்ற அவர் பக்கத்து தம்பி அவன் யார் தெரியுமா அவன் தான் சடேச்சா என்னய்யா அடிச்சாம் போடு சொடு சொடுன்னு மூத்தரான் இந்த யார் தெரியுமா கங்குலி அக்குமால வச்சிருந்தாள் என்னய்யா அந்த அவையார் தெரியுமா அவன் தான் நோனி டோனி. இந்த குரூப்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருப்பேன். நான் வளர்த்த தம்பி எல்லாரும் நல்லா படிச்சு ஆப்பா ஆத்தாப்பன் சொல்ற கேட்டு அந்த இருக்க அவையார் தெரியுமா அவன் தான் சாம்பார் சாதம் 8 நாள் நாளைக்கு தானே பள்ளிக்கூடம் நாளைக்கு யாரும் போக மாட்டாங்க பள்ளிக்கூடம். இன்னைக்கு டான்ஸ் வேறு 2 டான்ஸு 2 பீஸும் அருமையான பீஸு அது நினைச்சுக்கிட்டே சேப்புரியா சுமதி சேப்புரியா சுமதி சேப்புரியா சுமதி சேப்புரியா இல்லை கருவேக்கில் நுழைய போகிறாங்க சேப்புரியா சுமதி சேப்புரியா சுமதி ஏண்டா சகல கருவேக்கில் போய் என்னடா பண்ணுவாங்க கச்சா கச்சான்னு தோசை ஊற்றுவாங்க. ஏன்னா இந்த நாட்டில் குடிதான் மனுஷ வாழ்க்கையை உங்களை கும்பிட்டு கேட்குறேன் அண்ணே தம்பி அக்கா அப்பா உனக்கு என்ன சரக்கு தான் வாழ்க்கையை கெடுக்கிறது. குடிக்காதீங்க. குடியினால பல குடும்பம் குட்டியச்சிரா போவோம். ஏன்னா கட்டிங் சாப்பிடுவோம் அப்புறம் 1 சாப்பிடுவோம் அப்புறம் 1.5 சாப்பிடுவோம் அப்புறம் சண்டை இழுக்க சொல்லும் அப்புறம் வண்டியில் 100ல் போவோம் கொஞ்சம் நேரம் கழிச்சு 108ல் போவோம். இந்த சரக்கு போட்டால் பல வேலை வகை சொல்லும். அப்புறம் சரக்கு குடிக்க குடிக்க அப்புறம் செரிமான பிரச்சனை வரும் அப்புறம் வயிறு வீங்கும் அப்புறம் லிவர் வீங்கும் அதோட ஆள் காலியாயிரும் அப்புறம் கிண்டாங்கி கிளம்பாது அப்புறம் மாடு அத்துக்கிட்டு வேற பக்கம் போயிடும். என்ன சார் கிண்டாங்கினா என்னடா கிண்டாங்கினா குஞ்சு அப்புறம் அது கிளம்பாது அப்புறம் போய் பொம்பளையில போய் குறைஞ்சோது என் முண்டாட்டி இருந்து வாழ மாட்டேங்கிறானே மயிரை புடுங்க மாட்டேங்கிறானே இவங்க ஓட்டு சரக்கு போட்டு கொலையா கொண்டு விட்டு அந்த பிள்ளையில போய் குறை சொல்றது. என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறானே பக்கத்து வீட்டு குமார்கிட்டே தான் பேசுறா என்னன்னு தெரியலையே என்னன்னே தெரியல 63 ஓயாம போன்னு வருது என்ன ஐயா. ஆனால் சரக்கு தான் வாழ்க்கையை கெடுக்கிறது. தயவுசெய்து பார்த்து உங்களை கும்பிடுங்க. நான் சொல்றது உங்களுக்கு விளையாட தெரியும் சரிங்க. என் வயிறுலாம் வீங்கிருச்சு. சகல கோழி குண்டு வெளியில கிடக்கு. அரே ஈரானுக்கு நம்ம நாட்டுக்கு பிரச்சனை பெரிய போர். அங்கிருந்து சுட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் பளிச்சுன்னு போய் வயிற்ற காமிச்சு அந்த குண்டு விழுந்ததே அந்த சகல குண்டு எடுத்தாச்சா இல்லையா வெளியில 2 குண்டு கீழே சரி சரி நான் உள்ள போயிட்டு நல்லா சிரிக்கிறாங்களே இவங்களை விட்டுட்டு ஏன் இந்த கை தட்ட சொல்லுமா ஏன்னா கை தட்டினா தான் ப்ரெஷர் குறையுது. ப்ரெஷர் ஏன்னா இப்போ பிறந்த பிள்ளைக்கோட சுகர் இருக்கு. இந்த மனுஷன் இப்போ நாட்டில் நம்ம எப்படி வாழ போறோம்னே தெரியும். பிறந்த குழந்தைக்கு சுகரு கேன்சர் கண் பார்வை செல்லெல்லாம் நோண்டிக்கிட்டே இருக்கப்படா. என் தம்பி அம்மா அப்பா சொல்கிறதில்ல அம்மா அப்பாவுக்கு சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதான் தாய் தாப்பந்தான் கெடுக்கிறது பிள்ளையில. ஆமாம் செல்லை கொடுத்து விளையாட சொல்கிறது இவங்க இப்படி நோண்டிக்கிட்டே விளாண்டு கண்ணு தெரியாமல் போய் சில பிள்ளை அந்த கேம் விளையாடும் சொல்லி ஒரு லூஸ் மாதிரியே தர்றாங்கய்யா. உண்மையில செல்லாம் அதிகமாக வச்சு விளையாடுறேன். என்ன ப்ரீப்பரா என்ன ப்ரீப்பருக்கு என்ன கேம்டா ப்ரீப்பர் அந்த கேம்லாம் விளையாடப்படாது தம்பி. ஏன்னா செல்லு நோண்டித்தான் நம்ம நிறைய பிள்ளைகள் கண் பார்வை இழந்துருக்குங்க. மூளையெல்லாம் குழம்பிடுச்சு பாவம். 10 வயசுல கண்ணாடி இந்த சின்ன இந்த தாய்மார் என்ன செய்யணும் பிள்ளைகள்ட்ட செல்ல கொடுத்துட்டு அப்பெல்லாம் வளர்த்த ஆத்தாக்க பிள்ளை அழுதா தொட்டில விட்டு கண்ணே நீ உறங்கு ராரோ என் கண்ணே நீ உறங்கு நொப்பேன் நொக்கால அப்படின்னு போட்டு ஆட்டுவாங்க. இப்போ அப்படி இல்லை. கண்ணே நீ ஒரு செல்லை கொடுத்துடாவே இப்படி நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. நோண்டவே அது கண்ணு தெரியாமல் போயிடும். தம்பி உங்களை தான் கேட்குறேன் சொல்கிறேன். அண்ணன் சொல்ல கேட்கணும். ஆனால் உங்கள் நல்லதுக்கு தான் அண்ணன் சொல்கிறேன். ஆனால் நம்ம நல்லா இருந்தோம்னால வாழ்க்கையில் நம்ம ஒரே ஒரு விஷயந்தான் நமக்கு தெரியாது. என்ன விஷயம் நம்ம என்னைக்கு சாக போகிற மட்டும்தான் தெரியாது. சாக போகிறது தெரிஞ்சுன்னா இன்னைக்கே நம்ம பேச ஆரம்பிச்சிடும். காலேஜ் உனக்கு என்னைக்குடா புதன்கிழமையா உனக்கு என்னைக்குன்னு எனக்கு வெள்ளிக்கிழமை மதியம் 3 மணிக்குடா அதுக்குள்ள எல்லாத்தையும் நீலகண்டா உனக்கு என்னைக்குடா எனக்கு வியாழக்கிழமைடா
சாவு மட்டும்தான் தெரியாது, மனுஷன் நல்லா இருப்போம். ஒரு ஆள் பள்ளிக்கூடத்து பையன் பார்த்தீங்களா, அது ஆந்திர பிரதேசமா, அது என்னடா அது, அங்கிட்டு தான் வடமாநிலண்ணா. பள்ளிக்கூடத்து பையன் எல்கேஜி, விசாகப்பட்டினம் பைசாக்கில் பள்ளிக்கூடத்து பையன். டீச்சர் ஆத்திரத்தில் அடிச்சா என்னன்னே தெரியல, தலையில் அடிச்சிருக்கும் போல அட்டாக்கு மாதிரி பிள்ளை இறந்து விட்டா. எல்கேஜி பையன். தயவுசெய்து ஆசிரியர்கள் இருந்தாலும் சரி, தாய்மார்கள் குழந்தையெல்லாம் பக்குவம் வந்து தலையில் அடிக்கிறது. ஏன்னா குழந்தை இல்லாமல் நிறைய பேர் தவம் இருக்காங்க. ஆமாம் சார், 10 வருஷம் 5 வருஷம் குழந்தை இல்லாமல் தவம் இருந்து குழந்தையெல்லாம் ரொம்ப பத்திரமா பார்த்து பத்திரமா இருங்க. நான் வளர்த்த ஆத்தாக்க, ஏன்னா படிக்கிற பிள்ளைகளே ஆனால் தயவு செய்து ஆசிரியர் யார் இருந்தாலும் உங்களை கும்பிட்டு கேட்குறேன். அவன் படிக்காமல் குட்டியாச்சில் போனாலும் பரவாயில்ல, தலையெல்லாம் உங்களை அடிக்க வேணாம், உங்களை கும்பிட்றேன். ஏன்னா அந்த வீடியோ பார்த்தேனே, எல்கேஜி பையன் திடீர்னு மாரடைப்புன்னு சொன்னால் ட்ரெஸ் எல்லாம் உறிஞ்சு விட்டு அடிச்சிருக்கு. பாவம், சின்ன பிள்ளைக்கு என்ன தெரியும், ஒரு மயிருன்னு தெரியாது, ஒன்றுக்கு குறிச்சி குடிச்சு ஒன்றுக்கு இருக்க தெரியாது. வீட்டு பாடம் எழுதுறதுன்னு சொல்லி வீட்டு பாடம் எழுதுனா அவன் பயந்துக்கிட்டு, ஏற்கனவே பயத்தில் இருந்திருக்கேன், அடித்து மனம் எமக்கே பெரிய வேதனையாக இருக்குது. பாவம். அதே மாதிரி அன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு நாள் பெரிய வேதனையாக இருக்கே. பாவம், தாய்காரி வெளிநாட்டில் இருக்கா, பிள்ளைய விட்டுட்டு சம்பாதிக்க. அப்போ பணம் அனுப்பலைன்னு புருஷங்காரன் போட்டு பிள்ளைய போட்டு சித்திரை வருத்துனேன். அப்படி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு வெளிநாட்டில் போய் என்ன அப்படி சம்பாதிச்சு மயிரை பிடுங்கணும். இந்த குழந்தை செல்வத்தை காட்டில் என்னடா பெரிய சந்தோஷம். அப்படி சொல்லி நம்ம இவ்வளோக்கும் நம்ம நைட்டு பொண்டாட்டி பிள்ளைலாம் விட்டுட்டு வந்து நம்ம சம்பாதிக்கணுமா, இவ்வளோ தூரம் சம்பாதிக்க, பொண்டாட்டி பிள்ளைய நல்லா இருக்கிறதே நம்ம சம்பாதிக்கணும். ஆமாம், அதே மாதிரி வண்டியில் போய் ரொம்ப பார்த்து கவனமாக போங்க. முக்கியமாக இந்த செல்ஃபி எடுக்க வேணாம்னு சொல்லியா. ஆமாயா, செல்ஃபி எடுத்து மலையில் 2 பேரும் அப்பனும் பிள்ளைய விழுந்து செத்து போயிட்டாங்க. ஆமாம், எங்கே மலையில் ஏன்டா போய் செல்ஃபி அடிக்கிற, எங்கே வீட்டில் எடுத்தாங்கடா சண்டானிக்கு பயந்து. தயவுசெய்து தம்பி உங்களை கும்பிட்டு கேட்குறியா, நீங்கள் என்னை செருப்பால் அடித்தாலும் பரவாயில்ல, வேணடா அறிவுரை மயிறு சொல்கிறேன், நீ மட்டும் நல்லவனாடா. தயவுசெய்து பார்த்து கவனமாக இருங்க அன்பு தம்பிகளே. ஆத்தாக்கா, நான் வளர்த்த ஆத்தாக்கெல்லாம் புருஷன்லாம் சிங்கப்பூரில் போய் இருக்கான். பாவம், சிங்கப்பூர், பக்ரீனு, அபினாசி, அங்கேருந்து பொண்டாட்டி பிள்ளையா நல்லா செய்யணும், மோதிரம் ஏதாவது அடித்து விடணும்டா. துபாய் அங்கேருந்து எல்லாம் செயினுலாம் வாங்கி கொடுத்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் அழகு பார்க்குறேன். பொண்டாட்டி இங்கேருந்து வீடியோ கால் போய் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவன் வர 1 வாரம் ஆகும். 2 வருஷம் நம்ம குஜாலிப்பா ராம்நாட்டில் ரூம் போட்டு கச்சா கச்சான்னு அடிச்சா, அதோடு அவன் இங்கே மருந்தை குடிச்சு செத்துருவேன். பார்த்து ரொம்ப கவனமாக இருங்க அன்பு சொந்தங்களே. ஏன்னா கும்மி ஒட்டினாத்தான் ப்ரெஷர் குறையுதான். மனுஷன் படுத்தேன்னா இடுப்பு கெடுக்கும். ஆமா, உட்கார்ந்தே நம்மளா கால் மரம் கால் சூடு வைக்கும். இந்த கையை எப்படி வச்சோம்னா கை மரம் இருக்கும். இந்த ரத்த ஓட்டம் சீரா இருக்கிறது தான் கை தட்ட சொல்றது. எதுக்கு ஊர்ல காப்பு கட்டி 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தாக்கள் பெண்கள்லாம் ஒரே மாதிரி குறுப்பு சேலை கட்டி சாக்கெட்டு மட்டும் 800 ரூபா தையக்கூலி கொடுத்து தச்சு, பின்னால நிலை 2 ஆர்ச்சு 2 கயறு 2 குண்டு சகல. அந்த 2 குண்டு எதுக்குடா, அதாவது பின்னால எவனாவது சுரண்டனா மூக்குலே அடிக்கிறதுக்கு. அப்புறம் பயில நோண்டி விட்டேன், மயிரை பிடிங்கி விட்டான்னு. அது 8 நாளைக்கு நான் வளர்த்த ஆத்தா குறுப்பு சேலை கட்டி புருஷன் முலாம் போட்டு பாவம் வெயிலில் கிடந்து வேலிக்கிற வெட்டி கொத்தனார் வேலை பார்த்து சென்ட்ரிங் வேலை பார்த்து தௌசரில் 32 ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை எப்படி அவனுக்கு தெரியும்? நம்ம தௌசண்ட் ஓட்டை தானே. அவங்க பார்த்தா குறுப்பு சேலை கட்டி 8 நாளைக்கு பெண்கள் ஒன்று சேர்ந்து அந்த கும்மி கொட்டுற சந்தோஷமே வேற. அடுத்து பொம்பளை ஆள் கும்மி விட்ட பாம்பு ஆளுக்கு ஒரு பக்கம் கத்துங்க பொம்பளை ஆளு. அது நம்மளால ஆம்பளை இப்படிதானே பாடுவாங்க, சுதி மாறி மாறி பாடுவாங்கல்ல, அதில் நம்மளால வித்தியாசமா கேட்கும்ல. அது நம்மளால ஆம்பளை நுழையா பாரு. அவங்க ஓட்ட கட்டிங்க கண்ணன்னு இருக்கு, நல்ல செவத்த பொம்பளையா இருக்கும். அது பக்கத்தில் நின்றுக்குருவேன், அது யாருன்னே தெரியாது. அது பக்கத்தில் நின்றுக்கிட்டு அது வந்து ஐசா அத்தாச்சி தோண்டலாம்னு யாருன்னே தெரியாது. அதோடு சேர்ந்து 2 ரவுண்டு வருவேன் பாரு. வருவேன். 4ஆவது ரவுண்டு அத்தாச்சி இடுப்பை கிள்ளிடுவேன். அதோடு அடிச்சுக்கிட்டும் மண்டை ஓட்டுக்கிட்டும் முளைப்பாரி நடுவு ரோட்டில் கிடக்கும்.
செம்பு ஒரு பக்கம் கிடக்கும், வேப்பங்குளம் ஒரு பக்கம் கிடக்கும், பூசாரி வெறு மாதிரியே முழிப்பார். ஏன்டா முளைப்பாரி ஓட்டம்னு. இப்போ நம்ம ஆளுல அம்புன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்போம். இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்மளும் அந்த வேலை பார்த்துருக்கோம்ல. அது மாதிரிலாம் இல்லாமல் எல்லாரும் வாழ்க்கையில் ஒற்றுமை முக்கியம். ஒற்றுமையாக இருந்தால் தான் வாழ்க்கையில் எதையுமே வெற்றி அடைய செய்ய முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு எங்களுக்கு கைப்படியை இதே துணை நன்றி. பட்டாம்பூச்சிடி நீ பட்டாம்பூச்சிடி, கொட்டாங்கூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி, பட்டாம்பூச்சிடி என் பட்டாம்பூச்சிடி என் கொட்டாம்பூச்சிடி நீ கொட்டாங்கூச்சிடி. பலவலன்னு ஜலிக்கிற பவள கண்ணாடி பக்குவமா வந்து நில்லு மாமே முன்னாடி. அழகே அழகே உன மனைவியாக்கவா கண்ணவன கண்ணவன ஐயா கண்ணவன கையை பிடிக்கணும், கண்ணத்தில் உமா கொடுக்கணும், கண்ணவன கையை பிடிக்கணும், கண்ணத்தில் உமா கொடுக்கணும்.